பழங்காலத்தின் பெருமைகளை தாங்கி நிற்கும் புண்ணிய பூமி சீர்காழி. கால வெள்ளத்தில் பல நகரங்கள் அழிந்தாலும் பிரளய காலத்திலும் அழியாமல் நின்றதால் தோணிபுரம் என பெயர் பெற்றது. இங்குதான் சைவமும் தமிழும் தழைத்தோங்க ஒரு தெய்வீக அற்புதம் அரங்கேறியது. ஒரு காலை பொழுதில் சீர்காழி கோயிலின் பிரம்மதீர்த்த குளம் அமைதியாக காட்சியளித்தது. அந்த பவித்திரமான கரையில் சிவபாத இருதயர் என்ற அந்தணர் தனது 3 வயது மகன் சம்பந்தரை அமரச் செய்தார். அவர் புனித நீராட குளத்தில் இறங்க தந்தையின் பிரிவையும் பசியையும் தாங்க முடியாத அந்த பிஞ்சு குழந்தை அம்மா அப்பா என கதறி அழத் தொடங்கியது. குழந்தையின் துயர் நிறைந்த அழுகுரல் பிரபஞ்சத்தையே ஊடுருவி கைலாயத்தில் வீற்றிருக்கும் கருணை கடலாம் சிவபெருமானின் இதயத்தை தொட்டது. மறுகணமே தன் தேவி பார்வதியுடன் ரிஷப வாகனத்தில் ஆகாய மார்க்கமாக அவர்கள் தோன்றினர். குழந்தையின் பசியைக் கண்ட அன்னை பார்வதி ஒரு தங்கக் கிண்ணத்தில் தனது ஞானப்பாலை கறந்து அன்புடன் குழந்தைக்கு ஊட்டினார். அது வெறும் பால் அல்ல, அறிவையும் ஞானத்தையும் வழங்கும் அமுதம். ஞானப்பாலை உண்ட அந்த குழந்தையின் அழுகை நின்றது. முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. நீராடி முடித்து திரும்பிய சிவபாத இருதயர் குழந்தையின் வாயில் பால் வழிவதைக் கண்டு அதிர்ச்சியும் கோபமும் கொண்டார். அடாத செயல் செய்துவிட்டாயே, யார் கொடுத்த ஏச்சில் பாலை அருந்தினாய்? எனக்கு கையில் பிரம்புடன் அதட்டினார். ஆனால் இப்போது அவர் முன் நிற்பது சாதாரண குழந்தை அல்ல, இறை ஞானம் பெற்ற ஞான குழந்தை. அந்த சிறுவன் தனது பிஞ்சு சுட்டு விரலை வானை நோக்கி நீட்டி அங்கு காட்சியளிக்கும் அம்மையப்பனை காட்டி தனது முதல் தேவார பதிகமான தோடுடைய செவியன் என்ற அழியா புகழ் பெற்ற பாடலை பாடினான். அந்த பாடலை கேட்ட தந்தை மெய்சிலிருந்து நின்றார். நடந்தது இறைவனின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார். அன்று ஒரு சாதாரண குழந்தையாக இருந்த சம்பந்தர் திருஞான சம்பந்தராக மாறி சைவ சமயத்தின் கலங்கரை விளக்கமாக ஒளிர்ந்தார். இந்த நிகழ்வு சீர்காழியை வரலாற்றின் பக்கங்களில் என்றென்றும் நிலைநிறுத்தியது. ஒருவேளை திருஞான சம்பந்தர் அன்று அழாமல் இருந்திருந்தால் சைவ சமயத்தின் வரலாறு எப்படி மாறியிருக்கும்? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதையின் நீதி உண்மையான பக்திக்கு பிரபஞ்சமே வழிகாட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.